2மே கட்டாயம் இருக்கணும். ஏன்னா இந்த ரஜ்ஜு பொருத்தங்கிறது வந்து உதிர ரஜ்ஜு, வயிற்று ரஜ்ஜு, தொடை ரஜ்ஜுன்னு மறைமுகமாக பரிபாஷையில் வச்சுருப்பாங்க. இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடும். பொருத்தம் இல்லை, ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா. ஒரு அண்ணன் வந்து தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிட்டாருங்கன்னா அந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா அந்த மாதிரி தான் அது கணக்கு. உங்களுக்கு புரியறதுக்காக நான் எளிமையாக சொன்னேன். அது மாதிரி யோனி பொருத்தங்கிறது வந்து தாம்பத்திய பொருத்தம். ஒரு பெண்ணினுடைய உடல்வாகு இப்படி இருக்கும், ஒரு ஆணுடைய உடல்வாகு இப்படி இருக்கும். இவங்க 2 பேரும் தாம்பத்தியத்தில் சந்தோஷம் இருக்குமா அப்படிங்கிறத மிருகத்தின் பேரில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மிருகம் இருக்கும். அந்த மிருகத்தின் பேரில் அது வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மிருகத்தின் பேரில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் அதுக்கு பொருத்தமாக நட்பாக இருக்கிற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மிருகத்தும் ஒத்து போனால் தான் அந்த யோனி பொருத்தம் கரெக்டாக வரும். இப்போ உதாரணமாக நல்ல